வெல்கம் டு சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் முகலாய் சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சாதத்து கூட வச்சு சாப்பிட்லாம். அதுக்கப்புறமா சப்பாத்தி, ரொட்டி, நான், பரோட்டா, ஆப்பத்து கூட எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முகலாய் சிக்கன் பண்ணுறதுக்காக முதல்ல ஒரு மசாலா தயார் பண்ணிடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 1/4 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மல்லி, அதுக்கப்புறமா 6 வத்தல் இதெல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துடலாம். இப்போ மசாலாலாம் ஓரளவுக்கு வறுபட்டுடுச்சு. இப்போ நாம் இது இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு நல்லா ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறமா அதே கடாயில் 1/2 கப் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இப்போ இதில் 4 மீடியம் சைஸ் வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌன் நிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்போது வெங்காயம் நல்லா வறுபட்டு நல்லா ப்ரௌன் நிறமாயிட்டு இப்போ நாம் இதை இன்னொரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சிடலாம். இப்போ வெங்காயத்தை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சாச்சு. இப்போ இது சைடில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் நான் இங்கே 1 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் இப்போது 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி வத்தல் தூள், தேவைக்கேற்ப உப்பு, அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இப்போ நாம் இதில் வறுத்து வச்சுருக்கிற ஃப்ரைட் ஆனியனில் கொஞ்சம் போல் இப்போ இதில் சேர்த்துடலாம். வெங்காயத்தை நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ இதில் 1/2 கப் போல் தயிர் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ மூடி வச்சு ஒரு 1/2 மணி நேரம் இது சைடில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த மசாலாலாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ இதை சைடில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா இன்னொரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 15 போல் ஊற வச்ச பாதாமை சேர்த்துடலாம். நான் பாதாமோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இதில் மிச்சம் இருக்கிற ஃப்ரைட் ஆனியன் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா இதில் 1/2 கப் போல் தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 4 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் இப்போ நாம் ஊற வச்சிருந்து சிக்கனை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ 5 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நாம் இதில் ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த பாதாம், ஃப்ரைட் ஆனியன், தயிர் கலவையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க.
இப்போ 2-3 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா இப்போ நாம் இதில் நம்ம ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துடலாம். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சிக்கன் ஊற வைக்கும்போது உப்பு சேர்த்துருந்தோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் இதில் தண்ணி எதுவும் சேர்க்கல. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. சிக்கன் எல்லாம் நல்லா வெந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நாம் இதில் 2 ஸ்பூன் போல் கசூரி மேத்தி நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே சின்னதாக கட் பண்ண கொத்தமல்லி இலையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம முகலாய் சிக்கன் குழம்பு ரெடி ஆயிட்டு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.